9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. இன்னும் 6 மாசம் தான். நேற்று நடந்த, அதாவது செப்டம்பர் 27 டிவிகே தலைவர் விஜய் அவர்களோட பயண கூட்டத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் துக்கத்தையும் மனசுல ஏற்படுத்துச்சு. 39 பேர் பலி அப்படின்றது சும்மா கிடையாது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு தினம், கருப்பு நாளா கூட எல்லாரும் அனுசரிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கு உண்டாகிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில இந்த 39 பேர் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரோட மனசுலயுமே இருந்தது. அந்த கேள்விக்கான பதில் தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. நேற்று இரவே அவர் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நினைச்சு நொறுங்கி போய் இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட அவரோட அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டல்ல பதிவிட்டிருப்பாரு. அதை தொடர்ந்து இப்ப என்ன விஷயம் சொல்லிருக்காரு அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய துயரம். இந்த துயரத்துல இருந்து என்னால மட்டும் உள்ள யாராலுமே வெளிவர முடியாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊர்லயும் உங்களை பாக்குற உங்க முகம் எல்லாமே எனக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. உங்களோட பாசம், நேசம் எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த ஒரு சம்பவம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். இப்ப நான் பண்ண போற இந்த ஒரு விஷயம் இழந்த உயிருக்கு கண்டிப்பா ஈடு இல்லதான். ஆனா என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா பண்ணியே தீர்வேன். உயிரிழப்பு ஏற்பட்ட உறவுகளுக்கு ரூபாய் 20 லட்சம் ரூபாயும், காயங்களோட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட உறவுகளுக்கு ரூபாய் 2 லட்சம் ரூபாயும் நான் கொடுக்கிறேன். இது கண்டிப்பா ஈடு கட்ட முடியாத ஒரு விஷயம் தான் உங்களோட உயிருக்கு. இருந்தாலும் என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். உங்க கூடயே நான் இருப்பேன். மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட உறவுகள் எல்லாத்துக்குமான ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் அதுல குறிப்பிட்டிருப்பாரு. அதுல முக்கியமா அவர் சொல்லியிருக்கிறது தான். அதோட அவர் ரொம்ப வேதனையில இருக்கிறதாகவும், வார்த்தைகளால தன்னோட வேதனைகளை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து நாம எல்லாருமே மீண்டு வருவோம் அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே அவர் குறிப்பிட்டிருக்காரு. தாவேகா தலைவர் சொன்ன இந்த ஒரு விஷயம் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல பல பேரோட கேள்விகள் என்ன தெரியுமா இருக்கு? ஏன் அந்த இடத்துல அனுமதி கொடுத்தீங்க? ஏன் போலீசார் வரல? மற்ற அரசியல் பிரமுகர் மாதிரி விஜய் கிடையாது. ஏன்னா அவர் இப்பவும் சினிமாவில நடிக்கக்கூடிய ஒரு பிரபலம். இப்ப அரசியலுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் அரசியல்வாதியா பாக்குறத விட ஒரு நடிகரா பாக்குறதுக்கு மக்கள் கூட்டம் அலை மோதுமே, அந்த மாதிரி தானே அலை மோதி இருக்கு. ஏன் இதுக்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கல? விஜய் மேல தவறா, இல்ல ஆளுங்கட்சி மேல தவறா, இல்ல இது யார் செய்த சதி அப்படின்ற மாதிரி பல விவாதங்களுமே சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீடைல்டா என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நடக்காத ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம், துயர சம்பவம் நேற்று நடந்தது. 39 பேர் பலி, 9 குழந்தைங்க, 17 பெண்கள், 13 ஆண்கள். இந்த ஒரு துயர சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்தும் இந்த விஷயத்துக்கு பலவிதமான கருத்துகள் வெளியாயிட்டு தான் இருக்கு. இவங்க மேலதான் தப்பு, அவங்க மேலதான் தப்பு அப்படின்றதோட மட்டும் இல்லாம பல அரசியல்வாதிகளும் பிரபலங்களும் அவங்களோட ஆழ்ந்த இரங்கல்களையுமே பதிவிட்டு இருக்காங்க. இது யார் மேல தப்பு அப்படின்ற விவாதத்துக்குள்ள நாங்க வரல. ஆனா என்ன நடந்தது, இது வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சிறிய அப்டேட் தொகுப்பு தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க. நேற்று நடந்த டிவிகே கரூர் சம்பவத்துல செப்டம்பர் 27 டிவிகே தலைவரோட பயண கூட்டம் நடக்குது. 2 இடங்கள்ல டிவிகே தலைவரான தளபதி விஜய் அவர்களோட பயண கூட்டம் பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காலையில நாமக்கல்லையும் மதியம் கரூர்லயும் அப்படின்னு சொல்லப்படுது. நாமக்கல்ல காலையில 8:45க்கு விஜய் அவர்கள் பேசுவாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில, ஆனா விஜய் அவர்கள் சென்னையில இருந்தே புறப்படவே இல்ல, ரொம்ப லேட்டா தான் புறப்பட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. தனி விமானம் மூலமா திருச்சிக்கு திருச்சியில இருந்து நாமக்கல் வந்தவர் மதியம் 2:30 மணி ஆயிடுச்சு அவர் பேசுறதுக்கு. அந்த இடத்துல பேசி முடிச்சுட்டு அவர் மறுபடியும் கரூர் நோக்கி வர்றதுக்கு இரவு 7:30 ஆயிடுச்சுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நாமக்கல்ல இருந்து ஒரு பெரிய கூட்டம் அவர் கரூர் நோக்கி வரும்போது பின்னாடியே தொடர்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பின்னாடி தொடர்ந்து வர கூட்டத்தினாலேயுமே பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அதுல ஒரு சில சம்பவங்களும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இப்ப வரைக்குமே கேள்விப்பட்டு இருக்கோம். ஒரு வழியா ஹைவேஸ்ல இருந்து குடுக்கப்பட்ட இடம், அதாவது கரூர் வேலுசாமிபுரத்துக்கு வந்துட்டாரு நடிகர் விஜய். ஆனா அவரு இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்னாலேயே ஹைவேஸ்லயே வச்சு பேசிடலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஆலோசனையும் அங்க போயிருக்கு. இல்ல கொடுக்கப்பட்ட இடத்துக்கே போயிடுவோம், அதுவும் ஏதாவது பிரச்சனை ஆக போகுது அப்படின்றதுனால கொடுக்கப்பட்ட இடத்துக்கு சேர்றதுக்கே 1 மணி நேரம் தாமதமாகுது. 7:30 மணிக்கு விஜய் பேச போறாரு. ஆனா விஜய் அவர்கள் அவரோட உரையை
ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல அசம்பாவிதங்கள் அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. 7:30 மணிக்கு வந்த விஜய் அவரோட பேச்சு ஸ்டார்ட் பண்ணும்போதே போலீஸுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஹைவேஸ்ல இருந்து அவர் இங்க வந்தது ரொம்ப பெரிய விஷயம், என்னாலே போக முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா காவல்துறை ரொம்ப சிறப்பா வேலை செய்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்களோட ஸ்பீச்ச வந்து ஆரம்பிக்கிறாரு. பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு இந்த ஹைவேஸ்ல வந்துட்டு 2 ஆம்புலன்ஸ் வந்து வருது. விஜய் நிக்கக்கூடிய இந்த இடங்கள்ல 2 ஆம்புலன்ஸ் வருது. விஜய் அவர்களே மைக்ல பேசும்போது ஆம்புலன்ஸ் வருது, வழிய விடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில இந்த ஆம்புலன்ஸ்ல விஜய் அவர்களோட கொடி இருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா நம்ம கொடி இருக்கு இந்த ஆம்புலன்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சலசலப்பு அந்த கூட்டத்துல ஏற்படுது. விஜய் சொன்ன மாதிரியே அங்க இருந்த கூட்டம் வந்து ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழியும் விடுறாங்க. இது ஒரு சம்பவம். அடுத்த சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு சலசலப்பு அங்க ஏற்பட உடனே விஜய் அவர்கள் அவங்க கூட பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த டீம்லாம் வந்து வாட்டர் பாட்டில வந்து தூக்கி எறியறாங்க. இதுவும் நடக்குது. அப்புறமா விஜய் அவர்கள் கூடயே இருந்தவங்களுக்கு வந்து தென்படுது ஏதோ ஒன்னு அந்த இடத்துல நடக்குது, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு அவர் கீழே இறங்கி பாக்குறாரு. அப்பதான் வந்து ஒரு பெண் குழந்தை வந்து காணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 9 வயது பெண் குழந்தை. உடனே விஜய் அவர்கள் மைக்ல அனௌன்ஸ் பண்றாரு, 9 வயசு பெண் குழந்தை காணுமா, நண்பா கண்டுபிடிச்சு கொடுங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி விஜய் அவர்கள் பேசக்கூடிய சில நிமிடங்கள்லயே இவ்ளோ அசம்பாவிதங்கள் அவர் பேச விடாத அளவுக்கு அடுத்தடுத்து நடக்குது. கடைசியா ஒரு பெரிய பவர் கட்டும் நடக்குது. இந்த பவர் கட்ல தான் மக்கள் எல்லாமே முண்டி அடிச்சுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல பக்கத்துல யார் இருக்காங்க அப்படின்னு தெரியல, மூச்சு விடவும் முடியல. ஒரு குறுகிய இடத்துல ஒரு 50-100 பேர் வந்து நின்னாலே நம்மளால மூச்சு விட முடியாது. அந்த இடத்துல அதுவும் வந்து 2 வழி சாலை தான் இருக்கு, 4 வழி சாலை கிடையவே கிடையாது. இந்த பக்கம் ஒரு ரோடு, அந்த பக்கம் ஒரு ரோடு. விஜய் வந்து பேசுறாரு, சுத்திலே கூட்டம், பக்கத்துல இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் வீடு கடைகள் எல்லாத்துலயுமே கூட்டம், மக்கள் வந்து அல மோதுறாங்க. விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்ச உடனே அவ்வளவுதான். 1 மணி நேரத்திலேயே இவ்வளோ சம்பவங்கள் நடக்கும்போது விஜய் அவர்கள் வந்து பேச வந்ததை பேசவே முடியல. டக்குன்னு அவரோட உரையை வந்து ஷார்ட்டா முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அவர் கிளம்பியும் செய்யறாரு. விஜய் அவர்கள் கிளம்பின உடனே இந்த கூட்டமும் வந்து புறப்பட்டுலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துலதான் இவ்வளோ அசம்பாவிதம் நடக்குது. பவர் கட் ஆகுது, ஒருத்தர் வந்து தள்ளுறாங்க. அதுல வந்து நிறைய பேர் வந்து மூச்சு திணறி மயக்கம் போட்டு விழுறாங்க. ஒருத்தர் விழறத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் சாஞ்சு விழுறாங்க. அவங்க விழுறாங்க அப்படின்னா அவங்க மேல முண்டி அடிச்சுட்டு மக்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 50 பேர் கீழே இருக்கிறது கூட தெரியாம நிறைய மக்கள் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா எல்லாருமே சொல்லப்படுறது இந்த இடம் தான். தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தில இருந்து கேட்ட இடம் வேற, லைட் ஹவுஸும் உழவர் சந்தையும் தான் கேட்டாங்க. ஆனா அந்த இடம் கொடுக்காம இந்த வேலுசாமிபுரம் இடத்தை கொடுத்ததுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நைட்ல இருந்து பலவிதமான விவாதங்கள் வந்துட்டு தான் இருந்தது. இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி கரூரோட பொறுப்பு டிஜிபி வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கரூர் லைட் ஹவுஸ், ரவுண்டானோ ஆகிய 2 பகுதிகளில் தான் பிரச்சாரம் வந்து தாவேக்கினர் கேட்டாங்க. ஆனா நாங்க கொடுக்கல. ஏன்னா அந்த 2 பகுதியுமே ரொம்ப குறுகலான பகுதி, பிரச்சாரத்துக்கு என்னால அனுமதிக்க முடியாது, அதனால நாங்க வந்து அனுமதி கொடுக்கல. தாவேக்காவினர் கேட்டபடி வேலுசாமிபுரத்துல தான் நாங்க அனுமதி கொடுத்தோம். அவங்க 10,000 பேருன்னு சொன்னாங்க. ஆனா 20,000 பேர் வந்து இருக்காங்க. ஏற்கனவே இந்த இடத்துல பெரிய கட்சி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வரல. ஆனா 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியும் 27,000 பேர் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு தெரிஞ்சுதான் நாங்க வந்து போலீசாரையுமே ஓரளவுக்கு கொடுத்தோம். கரூரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏடிஜிபி, 3 ஐஐஜி, 2 டிஐஜி, 10 எஸ்பி, 2000 போலீசார், இவங்க எல்லாரையுமே சம்பவ இடத்துக்கு நாங்க அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. கூட்ட நெரிசல் குறித்து விசாரணைக்கு பிறகே தெரிய வரும், அதுக்காக தான் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இது வந்து தமிழ்நாடு காவல்துறை பொறுப்பு டிஜிபி வந்து கொடுத்த விளக்கம். ஆனா அவர் சொன்ன விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு டிவிக்கினர் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா நாங்க வந்து எப்படியும் அதை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் வந்து கணிச்சோம். ஆனா அதை விட அதிகமா 27,000 பேர் கிட்டத்தட்ட அந்த இடத்துல கூடிட்டாங்க. எங்களால முடிஞ்சது இவ்ளோ போலீஸ் தான் கொடுக்க முடியும். அந்த இடத்துல 1000 போலீஸ மட்டுமே நான் நிக்க வச்சா அப்ப மக்களுக்கு இடம் இல்லாம போயிடும். போலீசார் எங்க போய் நிப்பாங்க, போலீசார் மட்டுமே நின்னா மக்கள் எங்க போய் நிப்பாங்க, அவர் யாருக்காக பேச வராரு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இவர் வந்து சொல்றாரு. அடுத்த ஒரு விஷயம் நமக்கு இப்ப கிடைக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, விஜய் அவர்களோட நீலாங்கரை வீட்டுல கிட்டத்தட்ட 100கணக்கான போலீஸ்காரங்களை கூச்சி வச்சிருக்காங்களா. அவரோட வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொதுமக்கள் நீலாங்கரையில இருக்கக்கூடிய விஜய் அவர்களோட வீட்டுக்கு வந்து வெளியில நின்று சில பிரச்சனைகள் பண்ணதாவும் சொல்லப்படுது. சோ நம்ம விஜய் அவர்கள் வந்து சோகமா இருக்காங்க, அதுக்காக தான் வந்தோம், இங்க ஏன் வந்து நீங்க இத்தனை போலீஸ் நிக்கிறீங்க,
இருக்க வேண்டிய இடத்துல இல்லையே, கரூர்ல அத்தனை போலீஸ் இருந்தா இன்னைக்கு எங்க விஜயண்ணனுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்திருக்காதே அப்படின்னு வீட்டுக்கு முன்னாடி நிறைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாமே காவல்துறை கிட்ட கேள்வி எழுப்புற மாதிரியான வீடியோக்களை நம்மளால சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க முடியுது. அண்ட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் அவங்களோட கட்சி முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நிபுணர்கள் கூடிய ஒரு ஆலோசனையில இருக்காரு. அதாவது இன்னைக்கு அவர் கரூர் புறப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பாக்குற மாதிரியும், பயண கூட்டம் தொடர்ந்து வச்சிருந்தாங்க தெரியுமா, அது எல்லாத்தையுமே இப்போ ஒத்தி வைக்கிற மாதிரியும், அண்ட் இப்ப நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சட்ட ரீதியா சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் அவரோட கட்சி உறுப்பினர்கள் கூட ஒரு ஆலோசனையில இருக்கிறதா அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் காலையிலேயே விஜய் அவர்கள் இதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது தொடர்ந்து விஜய் அவர்களோட ரைட் ஹேண்டா இருக்கிறவர் தான் புசி ஆனந்த். புசி ஆனந்த் அவர்கள் மேல வெளியவே வர முடியாத அளவுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஏன்னா இந்த இடத்தை ஓகே பண்ணது புசி ஆனந்த் அவர்கள் தான். அவங்க கேட்ட இடம் இல்ல இதுதான் இருக்குன்னு அதை ஓகே சொன்னது அவர் தான். அதனால அவர் மேலையும் அவர் கூட இருக்கக்கூடிய இன்னொரு நபர் மேலையுமே இப்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் சிபிஐ அவர்கள் இவங்களெல்லாம் விடுங்க, ஆளுங்கட்சி அதாவது இப்ப எந்த கட்சி பொறுப்புல இருக்காங்களோ அவங்க தானே இது எல்லாத்தையுமே சிறப்பா செஞ்சிருக்கணும், அவங்க ஏன் செய்யல அப்படின்ற மாதிரி சிபிஐ விசாரணைக்கு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமான சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, காயமடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணமும், இறந்த மக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும், போர்க்கால அடிப்படையில வெளியூர்ல இருந்து மருத்துவர்கள் கரூர் ஜிஹெச்க்கு மருத்துவம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியுமான சில விஷயங்கள் இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி நேற்றுல இருந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சமூக வலைத்தளங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. இத பத்தின கருத்தும், இத பத்தி டிவிகே தலைவரான விஜய் அவர்கள் கொடுத்த இந்த அறிக்கையை பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.